ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மாஸாக இருந்தது, ரொம்ப டெரராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாட்டியோட குத்தாட்டம் செமையாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பேசிடலாமா? எப்பயும் போல உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ இதயம் சீரியலை பொறுத்தளவு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேற்று வந்து ப்ரிவியூவில் பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு எப்படி கல்யாணம் நின்றுச்சு நானும் அடையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, எப்படா கல்யாணம் நின்றுச்சு, யாரா கல்யாணத்துக்கு நிப்பாட்டியிருப்பா, ஒருவேளை இவனுக்கு ஞாபகம் வந்திருக்குமா, இல்லை ஆதிக்கு ஞாபகம் வந்திருக்குமா அப்படின்லாம் யோசித்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கேல ஒரு ப்ரோமோ வந்துச்சு பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. நம்ம அண்ணா சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காருல, யார், இசக்கியோட புருஷன் முத்துப்பாண்டி வர்றார், நிறுத்துங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சுதாகர் சார் வந்து வண்டியை கொண்டு போய் மரத்தில் மோதி தண்ணி ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி, அப்புறம் பாரதி வந்து தண்ணியெலாம் மூலிலாம் அடிச்சு விட்டு எழுப்பி விட்டு, மயக்கத்துலேருந்து எழுப்பி விட்டு அப்புறம் கேட்பார் இல்லையா, அப்புறம் போய் ஒரு வீட்டு வாசலில் வச்சு கேட்குறாப்புல, என்ன சார் ஆச்சு, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயுமே நீங்கள் இப்படி தண்ணியை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஏம்மா, அந்த சீன் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஏம்மா, என் மூஞ்சியை பார்த்தா உனக்கு கொண்டாடுற மூஞ்சியமாக இருக்குதாம்மா, ஏம்மா நானே தண்ணியை போட்டுட்டு மரத்தில் கொண்டு வந்து மோதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னையை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியுது பாரதி உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கல்யாணம் நின்று போச்சுமா அப்படின்னோடனே அப்புறம் பாரதி வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்களாம்மா. அவ்வளோ நேரம் தாலி கட்டிட்டானே அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தா, கல்யாணம் நின்னோடனே ஷாக் ஆகிட்டாங்களாம்மா. ஸோ உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்புறம் முத்துப்பாண்டி வர்றாப்புல, கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு. என்ன சார், எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டணும், என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, கல்யாண பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னோடனே, அப்படி சொன்னேன், என்னது மித்ரா மேலையா அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சுதாகர் கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்வேதா கார்மெண்ட்ஸோட ஓனர் அறிவழகன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, மித்ரா வந்து அவங்கள கொல்ல இது பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜ், இந்த ஃபுட்டேஜ், கை ரேகை, இந்த ரேகை, அந்த ரேகைன்னு சொல்லி எல்லா எவிடன்ஸும் பக்காவாக இருக்குது, அதனால தான் நான் வந்து களத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி சொல்கிறாப்புல. இல்லாட்டினா எனக்கு எதுக்குங்க சார் இந்த கல்யாணத்தில் நிப்பாடுறதுக்கலாம், அவ்வளோ ஒன்றும் நான் கெட்ட வேலை இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி சொல்கிறதுல ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. சீன் மாசாக இருந்தது, ஆனால் அவங்க பேசுகிற தோவையெல்லாம் சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மித்ரா இது பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஆதி வந்து அப்படியே மாலையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே ரொம்ப ஃபீலிங்கில் நிற்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நான் இந்த ரிவ்யூவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரியா? ஸோ அப்படியே ஷாக் ஆகிட்டார் நம்ம ஆதியும். உடனே வந்து நம்ம சுதாகர் சார் தண்ணியை போட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காருல. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பாரதி வந்து அந்த சுதாகர் சார்கிட்ட வந்து உண்மையை கேட்ட உடனே பாரதி வந்து நேராக அறிவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாப்புல. உடனே வந்து எப்படி தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னோடனே நானே தான் அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் மித்ராவை நான் என்ன மற்றவங்க மாதிரி நினச்சியே, என்னைய உனக்காகலாம் நான் வந்து அவளை ஒன்றும் இது பண்ணலை, நான் என்னைய சீண்டுனா நான் யாரும் அவ தெரிஞ்சுக்கணும், அதனால தான் நான் இப்படி பண்ணேன், நான் ஒன்றும் அவளே ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனே புகழ்ந்துக்கிட்டான். ஸோ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களை காப்பாற்றினதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி பாரதி வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, சரிங்களா? ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டனால அரி வந்து யோசிச்சுட்டு வாபஸை வாங்கிட்டாராட்டிருக்குது. அது வந்து லாஸ்ட்டு சீனில் வருது. அதுக்கப்புறம் இடையில என்ன நடக்குது அப்படின்னா, கல்யாணம் நின்றுச்சு. அதுக்காக இப்போ நம்மளும் ஒரு டான்ஸை போட்டுக்கலாம், சரியா? நம்ம பாட்டி மாதிரி ஆடலை, நம்ம சும்மா ஒரு புத்தகம் போட்டுக்கலாம் கையை வச்சுட்டு, சரியா? மனோ வந்து வீட்டில் வந்து சொல்கிறாப்புல, என்னாச்சு இது மாதிரி கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னோடனே மாறி பாட்டி மாதிரி சாரதா மாதிரி 2 பேரும் மாறி கேட்குறாங்க, என்னது கல்யாணம் நின்று போச்சா, என்னது காந்தி செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி 2 பேர் மாற்றி மனவை போட்டு நொச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உடனே மனம் இருந்துட்டு, டேய் ஆதி வாடா போகலாம், நம்ம கடைக்கு போகலாம், ஐயோ கேட்ட கேள்வியே எத்தனை தடவை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் எந்திரிச்சு போயிடுவான். உடனே தமிழே ஓடுறி பாட்ட அப்படின்னோடனே
பாட்டை போட்டு சும்மா பாட்டி சும்மா செம டான்ஸு. சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. எனக்கு பாட்டியோட நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் கேஸ். நல்லா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த டான்ஸு. தமிழும் அவ்வளோ ஆடும்போது அப்புறம் கரெக்டாக நம்ம பாரதி மேடம் உள்ளே என்ட்ராவாங்க. என்ன கரெக்டாக வந்து நின்ற உடனே மொதல் வேலையாக அந்த டேப் பாடிட்டு இருக்கும்ல, அதை ஆஃப் பண்ணோடனே யாவா அவ இந்த இது பிரபுதேவா கேட்பாரு பாருங்க, பிரபுதேவா இல்லை வடிவேல் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், யாவா அவ அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் பாட்டு கேட்குது. கேட்ட உடனே என்னது சாரதாவும் பாட்டியும் அவன் முறைக்கிறான் இல்லை விரைக்கிறான், அதை பற்றி ஐ டோன்ட் கேர், நான் மறுபடியும் பாட்டை போட்டு ஆடுவேன். சாரதா கடையில் போய் என்னது முந்திரி பருப்பு சேமியாக வாங்கிட்டு வா, இன்றைக்கி நம்ம பால் பாயசம் செய்யணும், பால் பாயசம் வச்சு நம்ம இன்றைக்கி இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாட்டை போட்டு டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம பாரதி உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு சுதாகர் சாரை அழுதுட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே நம்ம மித்ரா மேடம் வர்றாங்க. சரியா, அவர் தான் கேஸை வாபஸ் வாங்கிட்டார் நம்ம அறிவு. அதனால் வீட்டுக்குள்ளே வரும்போதே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதி கீழே இறங்கி வர்றாப்புல. வந்த உடனே நான் கூட ஆதி ஏன் மித்ரா இப்படி பண்ண, அவர் எங்கள் தாய் மாமானா எங்கள் அப்பாவுக்கு சமம், நீ எதுக்கு அப்படி பண்ண, ஏன் தாய் மாமாவை நீ எப்படி கொல்ல முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்பான்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சா பாருங்க ஆதி. என்ன சொல்கிறதுனே தெரியல இவனை. என்னது இந்த அறிவு மாமா எப்போயுமே இப்படித்தான், நேரங்காலமே தெரியாது அவருக்கு, இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் எதையாவது நான் பண்ணிக்கிட்டே இருப்பார் லூசுத்தனமா அப்படின்னு பாருங்க. அப்போ கூட மித்ரா கூட ஐயோ நம்மளை தான் எதாவது சொல்ல போகிறானோ, நம்மளை தான் எதாவது திட்ட போகிறானோ, நம்மளை இதனால் வெறுத்து ஒதுக்கிடுவானோன்ட்டு பயந்துட்டு சாரி ஆதி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. இவன் அதுக்கு தகுந்த மாதிரி சோப்பு போடுற மாதிரி பேசுவான் பாருங்க. ஐயோ சாமியே எனக்கு சிரிப்பே தாங்க. ஆக மொத்தம் மித்ராக்கு பின்னாடி மணி ஆடிக்கிட்டே திரியிறாரு நம்ம ஆதி. டிங்கிடிங்கிடிங்கிடிங்கின்னு மணி ஆடிக்கிட்டே திரியிறாரு. மித்ரா வந்து இப்படி சாம்பிராணி போட்டே இருக்கிறாங்க. இவர் வந்து இந்த வாசம் முடிச்சுக்கிட்டே பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆதி சார். மொத்தத்தில் வந்து இதயம் சீரியல் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நீ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மொத்தத்தில் கல்யாணம் நின்று போச்சுப்பா. அதனால எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்படி எங்களுக்கு வந்து ஆதி வந்து பாரதியோட தான் சேரணும். சரியா, அப்படி சேர்ந்தா தான் கதை நல்லா இருக்கும். அதனால் நாடகம் முடிஞ்ச உடனே பாட்டி மாதிரியே நம்மளும் ஒரு குத்தாட்டத்தை போட்ட வேண்டியதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. எல்லாரோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருந்தது. சீக்கிரமே ஆதிக்கு வந்து இந்த ஞாபகம் வருதா இல்லையான்னு சொல்லி டேரக்டர்கிட்ட கேளுங்கப்பா. இல்லைன்னா நாங்களாம் வந்து 4 கட்டையை தூக்கி மண்டையிலே அடிக்கிறோம். டம்முன்னு மண்டையில் 4 ஓடு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி சிறுமூளை பெருமூளைலாம் ஒரு வேலை செஞ்சு அவனுக்கு பாரதி கல்யாணம் ஆனது, தமிழ், அதுக்கப்புறம் குட்டி ஆதி எல்லாம் வந்து மண்டைக்குள்ளே வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோமோ வேற ஒன்று வந்துச்சு. என்னமோ மித்ரா வந்து பாரதியை கண்டுபிடிப்பார்களா, பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டின்னு சொல்லி மித்ரா கண்டுபிடிப்பாளா அப்படின்னு தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணாலும் எங்கள் பாரதிக்கு ஆதி தாண்டா புருஷன். சரியா, இது எந்த கொம்பை வந்தாலும் மாற்ற முடியாது. ஓகே கைஸ், வேறு என்ன மற்ற சீரியல்லாம் நான் பேசலை. இதே சீரியல் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, பாய்.